மெட்ராஸ் மாகாணத்தில் அனைத்து தகாதவரையும், மெட்ராஸ் மாகாணத்தில்னா மெட்ராஸ் மட்டும் நினைக்காதீங்க, தமிழ்நாட்டை மட்டும் நினைக்காதீங்க, மெட்ராஸ் பிரசிடென்சி, ஆந்திரா, இன்றைய தெலுங்கானாவுடைய ஒரு பகுதி, கர்நாடகாவுடைய ஒரு பகுதி, கேரளாவுடைய ஒரு பகுதி, மொத்த தமிழ்நாடு எல்லாம் சேர்ந்ததுதான் மெட்ராஸ் பிரசிடென்சி. மெட்ராஸ் மாகாணத்தில் அனைத்து தீண்டத்தகாதோரையும் பறையர் என்று அழைப்பதை வழக்கமாக இருந்தது. இப்படி ஒரு சொல்றாரு. சொல்லிட்டு கிறிஸ்தவனா நீ மாறி இருந்தாலும் முழுமையா கிறிஸ்தவனா மாறாம அந்த பழைய முறையை சாதியை பிடிச்சி நீ நின்னா நீ கீழ் சாதிக்காரன் தான் எடுத்துக்குவோம், அப்படிதான் உனக்கு தண்டனை கொடுப்போம். அப்போ இந்த சட்டம் என்ன பார்க்கறதுன்னா ரிலீஜனை ஒரு ஃபேக்டரா எடுக்கல, காஸ்ட் ஒரு ஃபேக்டரா எடுக்கிறான். இந்திய மண் முழுவதும் எந்த பிரச்சனையை தொட்டாலும் காஸ்ட் தான் பேசிக் ஃபேக்டர். அதை வச்சுதான் எல்லாத்தையுமே முடிவு பண்றான். சட்டத்தை இயற்றுவதாக இருந்தாலும் சரி, வேறு என்ன விதமான ஒரு நிலைப்பாடுகளை எடுப்பதாக இருந்தாலும் சரி, சாதியை ஒரு அளவுகோலாக கொள்றான்.